ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நானோ என் குடும்பத்தினரோ அரசு பதவியில் வைக்க மாட்டோம் சத்தியம் பண்ணுவேன். அது மீற வச்சுட்டானேன்ற கோபம் அவர் உறுத்திட்டே இருக்குங்க. என் குடும்பத்துல இருந்து யாரும் கட்சிக்கு எந்த பொறுப்புக்கு வர மாட்டாங்க. உண்மையிலே அவர் ரோடு வந்து சவுக்கில் தான் அடிச்சுக்கணும். மேதமைகள் வந்தார்கள், அவர்களும் என்னை வந்து வீட்டில் இருக்க சொன்னாரா இல்லையா? யார் மேதமை? மயிலாப்பூர் ஆடிட்டர். நீங்கள் கட்ட பையன் பண்ணிக்கிறீங்க, பையன் சொல்கிறது கேளுங்கன்னு. அதனுடனே தகுதியே இல்லாத அம்பையர்கள் நீங்கள் கூட்டு வந்து பஞ்சாயத்துக்கு வச்சிங்கன்னா இதான் நடக்கும். சேலம் அருள்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு, கூட்டணி என்றால் நான் உங்ககிட்ட தான் பேசுவேன், அதிமுக கிட்ட தான் பேசுவேன். அன்புமணி பாஜக கிட்ட பேசணுன்றாரா? அதுதான் சிக்கல். அவரு தான் இவரு சொல்லி தான் அவர் எல்லா வேலைகளும் செய்யறாரு. இப்போ ஒட்டுமொத்தமா கட்சியோட டவுன்ஃபாலுக்கு அன்புமணி தான் காரணம் அப்படின்னு எல்லாருமே அவரை கொஸ்டின் பண்றது எப்படி சரியா இருக்கும்? மகனை முன்னிறுத்த சொல்லி 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 வளர்த்தாங்க, சொல்லி சொல்லி அந்த கட்டாயப்படுத்தினாங்க. அந்த பாவத்தின் பலனை தான் இன்று ராமதாஸ் அனுபவிக்கிறார். இவர் எல்லாரையும் நீக்கினார்ல, எத்தனை பேர் நீக்கி எத்தனை பேர் புதிய பதவி போட்டார். செயல் தலைவராக இருங்கன்னு சொன்னார். அன்புமணி நீக்கினாரா? இல்லை. ஏன் நீக்கல? ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அன்புமணி அவர்களுடைய டெல்லி பயணம் சார், அவருடைய தந்தைக்கும் அவருக்குமான அந்த பிரச்சனை நீண்டுகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ விமர்சனம் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஐயாவாகவே இல்லை அப்படின்றதெல்லாம் விமர்சனத்தை வெளிப்படையாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு வந்து நான் செய்த பெரிய பாவமே வந்து அன்புமணியை வந்து யூனியன் மினிஸ்டர் ஆக்குனது தான் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அன்புமணியோட டெல்லி பயணம் என்ன சொல்ல வருது சார் செய்தியை? அதாவது ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தேர்தல் கமிஷனில் தன்னுடைய உதவியாளர் சுவாமிநாதன் அவரை வைத்து ஒரு மனு கொடுக்குறார். அதாவது இந்த தலைவர் பதவி, பொதுச் செயலாளர், பொருளாளர் எல்லாமே நிறுவனருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. இவங்களை நியமிக்கிற அதிகாரம் எனக்கு தான் இருக்குது. அதான் உண்மை. அதாவது நீங்கள் பொதுக்குழு செயற்குழு கூடி தேர்ந்தெடுத்து அந்த காப்பியை தேர்தல் கமிஷனில் கொடுக்கலாம். அது வந்து ஒரு அங்கீகாரம். இப்போ இன்னொன்று கேட்கலாம், நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இருக்கான்னு கேட்கலாம். 4.31 4 தான் இருக்குது. 2 MP இருக்கணும், 6 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும். அப்படி எதுவும் இல்லை. 8% தொட்டு இருக்கா? அதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக தேர்தல் கமிஷனர் கொடுத்தாருன்னு. ஆனாலும் ஒரு கட்சி என்ற அடிப்படையில் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதிவின் அடிப்படையில் இவர் சொல்கிறாரு, ராமதாஸ் எனக்கு தான் முழு உரிமை இருக்கிறது. அப்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஜிகே மணிக்கிட்ட இருக்கிற தலைவர் பதவியை வாங்கி என் கணவருக்கு கொடுங்கள் என்று யார் கேட்டது? சௌமியா. யார்கிட்ட கேட்டாங்க? நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். அப்போ அவருக்கு ஒரு பவர் இருக்கா இல்லையா? அவருக்கு பவர் இருக்கிற வசதி ஜிகே மணிக்கிட்ட இருக்கிற தலைவர் பதவி வாங்கி அன்புமணி கிட்ட கொடுக்க முடியுது. சரி, 1 5 வருடங்களாக அவர் வந்து மனநிலை சரியில்லை, குழந்தையாக இருக்கிறார். சரி, 3 வருஷத்துக்கு முன்னாடி தானே நீங்கள் தலைவரானீங்க. அப்போ அது எப்படி செல்லும்? அப்போ அது செல்லுமா? செல்லாதில்ல. அப்போது அன்புமணியுடைய பேச்சே இவ்வளோ முரணாக இருக்குது. இப்போ டெல்லி ஓடி போயிருப்பது என்னன்னா, இந்த மாம்பழ சின்னத்துக்கு ஏதாவது சிக்கல் வந்துவிடும். அப்பாவும் உரிமை கோருகிறார், மகன் உரிமை கோரினால் தேர்தல் கமிஷன் பாஜக என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சூப்பரான கட்சி பாஜக. எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சீமானுக்கு நீங்கள் நம்ம கேட்குறோம், பயன்படுத்தி விட்டோம் என்ற உரிமையின் அடிப்படையில் சின்னத்துக்கு ஒதுக்குவாங்க. கர்நாடகாவில் கொடுத்தாங்க பாருங்கள் சீமானோட சின்னத்தை. கேட்டால் அவங்க முன்னாடி கொடுத்துட்டாங்க, நீங்கள் லேட்டாக கொடுத்துட்டீங்க, டைம் பார் ஆகிடுச்சுன்னு. எப்படி? அப்போ பயன்படுத்தி வந்த அந்த கட்சியுடைய தன்மை வந்து என்னென்னு யோசிக்கணுமா இல்லையா? ஒரு நல்ல கட்சியாக இல்லையா? ஒரு ஸ்டேட் அங்கே விவசாய கட்சி, அந்த கட்சி ஏதாவது யாருக்கா தெரியுமா? கர்நாடக மக்களுக்கே தெரியாது. அப்போ வேணுதே பாஜக செய்யும். மீண்டும் பாஜக தனது சித்து விளையாட்டை இங்கே செய்யும். அதுவும் பாமக விஷயத்துலையும் இவங்க உள்ளே போய் சரண்டர் ஆகுறாங்க பாஜக கிட்ட. ஏன்னா குருமூர்த்தியுடைய செயல்பாடு என்பது நல்ல செயல்பாடாக இருந்தால் இந்த பேச்சப் முடிஞ்சிருக்கும். மகனுக்காக அன்புமணிக்காக தான் போனார் அப்பா கிட்ட. ஆனால் 2 முறை சந்திப்பு நடந்தது. 3ஆவது முறையாக குருமூர்த்தி போல. எடப்பாடி எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஈர்க்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார், அதே போல டாக்டர் ராமதாஸ் தெளிவாக இருக்கிறார். எதில் சார் அவர் தெளிவாக இருக்கிறது? கூட்டணி கட்சி என்றால் அதிமுக தான் சார். இது எனக்கு புரியல சார். அதிமுக பாஜக ஒரே அலைன்ஸில் தான் இருக்கிறாங்க. அதில் என்ன சார் அதிமுகவோட அலைன்ஸ் பாஜகவோட அலைன்ஸ், அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது?
சரி, பாஜகவுக்கு எத்தனை எம்எல்ஏ தமிழ்நாட்டில்? அதிமுகவுக்கு 65 கிட்ட கூட்டணியோட சரி 75. அப்புறம் எந்த கட்சி பெரிய கட்சி? அதிமுக தான் பெரிய கட்சி. அதை தான் எடப்பாடி சொல்றார். சேலம் என்டிஏன்ற அந்த குரூப்ல தானே சார் வருவாங்க. சேலம் அருள் கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு, கூட்டணி என்றால் நான் உங்ககிட்ட தான் பேசுவேன், அதிமுக கிட்ட தான் பேசுவேன். அன்புமணி பாஜக கிட்ட பேசணுன்றாரா? அதுதான் சிக்கல். புரியுதா உங்களுக்கு? அப்போ எது பெரிய கட்சி? அதிமுக தான் சார். நீங்க புகார் கொடுக்குறீங்க, ரைட் வாங்குறாரு, நடவடிக்கை எடுக்கல. ஒரு உள்ளூர்ல இன்ஸ்பெக்டர் லீவ், டிஎஸ்பி பார்ப்பீங்களா இல்லையா? யார் பெரியவர்? டிஎஸ்பி தான் பெரியவர். அப்புறம் நீங்க ரைட் கிட்ட போய் நிற்பீங்களா? ஆனா அன்புமணி சொல்றாரு சார், 2024 பொறுத்த வரைக்கும் யாரோட அலையன்ஸ் வைக்கிறோம் எல்லாமே வந்து ஐயாவை கேட்டுதான் நாங்க முடிவு பண்ணோம், இப்ப அப்படியே மாத்தி பேசுறாருன்னு சொல்லி சொல்றாரு சார். 2024 சொன்னதானே செஞ்சீங்க, அப்போ நல்லா தானே இருந்தாரு. அப்புறம் 5 வருஷம் மனநிலை சரியில்லைன்னு சொன்ன அப்படி இல்ல. இப்ப இவரை சொல்றாரு நான் வந்து அதிமுகவோட தான் போகணும். அவர் சொல்றதா நான் கேட்டேன். 2024 சொல்வதுதான் கேட்டு கூட்டணி வைத்துன்னு சொன்னாரா இல்லையா? அவர் சரியா சொன்னார். அப்போ சரியா சொன்னார். ஆனா அவங்க பாஜக தான் வச்சாங்க. இல்ல, அதுதான் தப்பு. அப்போ அவர் சொன்னதை நீங்க கேட்கலாம் அர்த்தம். அவர் ஓப்பனா பேட்டி கொடுத்தாருங்க. நேற்று இரவு வரை என்ன நடந்ததுன்னு தெரியல. காலையில பார்த்தா திபுன்னு வர்றாங்க, பாரத் மாதாஜி டிஃபன் பரிமாறுறாங்க, பாரத் மாதாஜி ஜேன்னு சத்தம் வருது. அண்ணாமலை யாரோ வந்து சோறு தின்ட்டு போறான். யாரோ ஒருத்தன், அண்ணாமலைன்னு சொல்ல, நீ எப்படிலாம் சொல்லாதீங்க, வரலாற்றில் மாத்தாதீங்க, யாரோ ஒருத்தன் சோறு தின்ட்டு போறான் அப்படின்னாரு. அப்போ நீங்க அவர் சொல்வது செயலன்னு தான் கோபம். ஏங்க இது சொல்றாரு, அந்த ஐடி விங் மீட்டிங்கில் சொல்றாரு வேற அன்புமணி, உங்கள் மனைவியை திட்டினா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? சரி, நியாயம்தான். இதெல்லாம் பொது வெளியில் சொல்லணுமா? இப்போ பதிலுக்கு நான் ஏன் திட்டினேன்னு ராமதாஸ் சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த இதை ஓப்பன் பண்ணதே ராமதாஸ் அவர்கள் தானே சார். அதாங்க இப்போ இவர் தான் சொல்கிறாரு, அவர் சொல்லலை. நான் வந்து சௌமியாவை திட்டினேன்னு எங்கேயும் சொல்ல. இவர் சொல்கிறார் ஐடி விங் மீட்டிங்கில், உங்கள் மனைவியை திட்டினா உங்களுக்கு கோபம் வருமா வராதான்னு கேட்குறாரு மீடியா கிட்ட. சரி, உங்கள் மனைவி என்ன தவறு செய்தால் அவர் ஏன் திட்டினார் அப்படின்னு அவர் விளக்கம் சொல்கிறாரு வச்சுங்க, எங்கே போய் முடியும்? அப்போ இவரும் தானே சார் மாமான்னு கூப்பிட்டேன், என்னம்மா ஆச்சேன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்லாம், இதெல்லாமே அவர் ஒரு கலாய்க்கல தோணியில் தானே பேசுகிறாரு. மாமான்னு கூப்பிட்டாங்க, ஏமான்னு கேட்டேன், இது ஒரு விமர்சனத்துக்கு உரியது. ஆனால் என் மருமகளை நான் திட்டினேன் அப்படின்னு சொன்னாரா? எங்கே சொன்னாரா? இல்லை இல்லை. அப்போ இவர் சொல்கிறாரு, இப்போ மருமகளை திட்டினேன். என்னுடைய மனைவி பாரம்பரியமிக்க கட்சியிலிருந்து வந்தார். அதே பாரம்பரியமிக்க கட்சியிலிருந்து செல்வ பெருந்தகை போய் பார்த்தால் அவருக்கு என்ன ஆசை, அவருக்கு என்ன பாசம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்லணும், இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் தவிக்கிறார் அன்புமணி. ஏங்க, ஒரு பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு நபர் உங்கள் அப்பான்னு வச்சிங்களேன், உதாரணத்துக்கு உங்கள் அப்பா வந்து ஊர் தலைவர், பரபரப்பாக ஊர் ஜனங்க வராங்க, ஐயா கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்கிறாங்க, உங்கள் ஊர் தலைவரா இல்லையா? இல்லையா? உதாரணத்துக்கு சொன்னேன் தம்பி. ஓகே சார். அப்போ வந்து வராரு போகிறாருன்னு வச்சுங்களேன். ஆனால் அவர் ஜபர்தஸ்தாக வந்து நல்லா குளிச்சுட்டு வெளியே வந்து ஒரு ஈஸி சேரில் உட்காந்துட்டு வாடா முனியா கந்தா என்ன பிரச்சனை எல்லாம் விசாரிக்கிறேன்னு வச்சுங்க. திடீர்னு அவர் கூப்பிட்டு நீங்கள் வந்து தலைவர் பதவி ஏற்றுக்கிறேன், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷனோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏற்றுக்க முடியாது. இதுதான் விஷயம். பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிறவரை நீ இயங்க வைக்கணும். நீங்கள் தலைவர் ஆகிட்டீங்களா, அப்பா வாங்க நீங்கள் உட்காருங்க, சேர் போட்டு உட்காருங்க, இந்த பிரச்சனை வந்திருக்கு நீங்களே சொல்லுங்கள், இப்போ நீ தான்ப்பா தலைவர் நீயே சொல்லுப்போன்னு அவர் அப்பா உங்களை முன்னிறுத்துவார். தன் மகனை அவைக்கு முந்தி இருக்குவதற்கு அப்பாவே இருப்பார். ஆனால் நீ என்ன கண்டிஷன் போடுறீங்க? என்ன சொன்னார் ராமதாஸ்? இந்த 4 சோத்தை விட்டு வெளியே வரக்கூடாது, நான் யாரையும் சந்திக்கக்கூடாது. எப்படிங்க இருப்பார்? அந்த கட்சியை 96,000 கிராமத்திற்கு தெரு தெருவாக சென்று வீடு வீடாக சென்று ₹1 நோட்டு வீடு முழுவதுக்கு ஓட்டு அப்படின்னு துண்டு போட்டு வசூல் பண்ணி ஆரம்பிச்சிருக்காருல்ல. அவருக்கு எவ்வளோ இருக்கும் வலி? அவர் போய் நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்கிறது எப்படிங்க முடியும்? பட் ஆனால் சார் இப்போ எல்லாருமே பத்திரிகையாளர்கள் இருந்து நிறைய விமர்சகர் எல்லாமே வந்து ராமதாஸ் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த விஷயத்தை அணுகுறாங்க. ஆனால் அன்புமணிக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல சார், இவர் சொல்லி தான் அவர் தலைவராகிறாரு, அன்புமணி தலைவராக இருக்கிறாரு, இவர் சொல்லி தான் அவர் எல்லா வேலைகளும் செய்கிறாரு. இப்போ ஒட்டுமொத்தமாக கட்சியோட டவுன்ஃபாலுக்கு அன்புமணி தான் காரணம் அப்படின்னு எல்லாருமே அவரை கொஸ்டின் பண்ணுறது எப்படி சரியா இருக்கும்? எனக்கு நல்லா தெரியும். நான் பல உதாரணம் சொல்ல முடியும். டாக்டர் ராமதாஸ் என்ன சத்தியம் பண்ணார்? என் குடும்பத்துலேருந்து யாரும் கட்சிக்கு பொறுப்பு வர மாட்டாங்க. இப்போ உண்மையிலே அவர் ரோடு வந்து சவுக்கில் தான் அடிச்சுக்கணும். டாக்டர் ராமதாஸுடைய பரிதாப நிலை, அந்த சத்தியத்தை அவர் 2004 மீறினார்ல, அது முதல் தவறு.
அதுக்கு காரணம் யாரு? ஜி.கே. மணியா? தெரியல, எனக்கு தெரியல சார். இல்ல சொல்றேன், ஜி.கே. மணியா? பூத்தா இளங்கோவனா? அவரே தானே காரணம். பூத்தா, அதான் சொல்றேன். அவருக்கு குடும்பத்திலிருந்து வந்த நெருக்கடி தான் காரணம். அதுக்கு காரணம் அவருடைய தாயார் சரஸ்வதி ராமதாஸ். அந்த அம்மா தான் அவருக்கு ஃபுல்லாக வந்து அவரை வந்து இந்த மாதிரி அனுசரணை செய்ய சொல்லி, மகனை முன்னிறுத்த சொல்லி 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 வளர்த்தாங்க, சொல்லி சொல்லி அந்த கட்டாயப்படுத்தினாங்க. அந்த பாவத்தின் பலனை தான் இன்று ராமதாஸ் அனுபவிக்கிறார். ஓகே, இப்போ இந்த பிரச்சனையோட முடிவு தான் என்ன சார்? இப்போ 2 பேரும் அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து செய்தித்துறை சாமி பார்க்குறாரு, செல்வ பெருந்தகை போய் பார்க்குறாரு. இதோட முடிவு தான் என்ன சார்? ராமதாஸ் கணக்கு வேற ஏதோ மாறுதா? திமுக பக்கம் இது வரணும்னு நினைக்கிறாரா? இல்லையே, ஒரு கணக்கு மாறலையே. இவர் எல்லாரையும் நீக்கினார்ல, எத்தனை பேர் நீக்கி எத்தனை பேர் புதிய பதவி போட்டார். செயல் தலைவராக இருங்கன்னு சொன்னார். அன்புமணி நீக்கினாரா? இல்லை. ஏன் நீக்கல? மீடியா கேட்டாங்கல்ல, உங்கள் மகனை நீக்க மாட்டேன்னார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஒரு சின்ன ஒரு நூல் அளவுடைய அந்த பாசம் இருக்கு, ரத்த சொந்தம் இருக்கு. அப்போ என்ன சொல்றாருன்னா, நான் இருந்துக்கிறேன்றார். என் மூச்சு காற்று வரை, அதுக்கு முன்னாடி 2024 26 தேர்தல் இருப்பேன்னு சொன்னாரு. அதன் பிறகு மூச்சு காற்று என்ன சொல்றாருன்னா, ஏங்க ஸ்டாலின் கலைஞர் ஒப்பிடுறாரு. அது கலைஞர் ஸ்டாலின் ஒப்பிடலாம் வேணாம், அது வேற விஷயம். பஞ்சாயத்து அதில் பேசினா அது விமர்சனத்துக்கு உரியது. நான் என்ன கேட்குறேன், கட்டுப்பட்டுருன்னு சொல்ல, நான் சொல்வதை கேளுங்கிறாங்க. ஏங்க நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தொடர்ச்சியாக என்னுடைய குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறார். முதல்ல ஒன்று, இவரை மத்திய அமைச்சராக்கினதே பெரும் தவறுங்கிறார். அதன் பிறகு குடும்ப பெண்கள் வரக்கூடாதுன்னா சௌமியா தூக்கின்னு போய் தர்மபுரி நிறுத்துறீங்க, ஒரு கேண்டிடேட்டை போட்டு வாபஸ் வாங்கி நிறுத்துறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் கோபம் இருக்கும்? அவர் தன்னுடைய சமுதாய மக்களை வந்து நம்ம எப்படி நம்ப வச்சோம்? நம்ம எந்த பதவிக்கு வரமாட்டோம், எந்த அரசியல் பதவி ஏற்க மாட்டோம், நானோ என் குடும்பத்தினரோ அரசு பதவிகள் வைக்க மாட்டோம் சத்தியம் பண்ணுவேன், அதை மீற வச்சுட்டானேன்ற கோபம் அவர் உறுத்திட்டே இருக்குங்க. டெய்லி உறுத்துது. அந்த அந்த செஞ்ச பாவம் இருக்குல்ல, அது உறுத்தும். அதுதான் உறுத்திட்டு இருக்கு அவருக்கு. இத்தனை ஆண்டு காலம் அதை மனசுக்குள்ள வச்சிருந்ததோட வெளிப்பாடு தான் இதெல்லாமே. ஆமாம். ஓகே, இது வந்து அன்புமணி தான் சட்டிலாக டீல் பண்ணிருக்கணும். அவர் வந்து நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த அரசியலுக்கு வந்துட்டீங்க, பல பதவிகளை சுவைத்து விட்டீர்கள். இப்போ உங்கள் அப்பா கேட்குறது என்ன? இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி குறித்து முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வேற என்ன இருக்கு? அந்த ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுங்களேன். என்ன முடிஞ்சு போச்சு? என்ன முடிஞ்சிட போகுது? இந்த கட்சி ஒரே ஒரு முறை அப்பாவிடம் நான் கொடுத்து விட்டேன், அப்பாவுக்கு சொல்கிற உத்தரவை கேட்டு நடப்பேன், முடிஞ்சு போச்சு. சரி, இவர் அதிமுகன்றாரு, இவர் பாஜக அப்படின்றாரு, இவர் தேசிய சிந்தனை நோக்கி யோசிக்கிறாருன்னு பார்க்கக்கூடாதா? அன்புமணி யாரு? அன்புமணி. நான் கேட்குறேன், 2019 7 இடத்துல பாஜக அதிமுக கூட்டணி நின்றுச்சு, பாமக இடம் பெற்று ஜெயிச்சிங்களா? நான் சொல்லட்டுமா? நீங்கள் முதல்ல 2 கேள்வி முன்னாடி கேட்டீங்க, யார் செய்து தவறுன்னு. 2014 தர்மபுரியில் பேசுகிறார். நான் குமுத ரிப்போர்ட்டுடைய ஆசிரியர். தர்மபுரியில் பேசுகிறார், இந்த பாஜக கூட்டணிக்கு ஒத்து வர மாட்டார். பேசிட்டு நீ தைலாபுரத்துக்கு வரணும், தைலாபுரத்துக்கு வராமல் ராணிப்பேட்டைக்கு போகிறார். ஏன்னா குடும்பம் வந்து அன்புமணின்னு பாஜக கூட்டணிக்கு போக வேண்டும் அழுத்தம் கொடுக்குறார். அவர் அம்மா அன்புமணி வந்து அம்மாவை வைத்து அழுத்தம் தருவார்னு சொல்லி நேரம் ராணிப்பேட்டைக்கு போயிட்டார். ராணிப்பேட்டில் போய் தங்கியிருந்தார் 2 நாள். கடும் அழுத்தத்துக்கு அப்புறம் தான் ஒப்புக்கொண்டார். சம்பவம் யாரோன்னா கேளுங்க, பூத்தா இளங்கோவன், பூத்தா அருள்மொழி கேளுங்க. அங்கே ராணிப்பேட்டை பெல் கம்பெனியுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தொழிற்சங்க தலைவர் யார் இருந்தாலும் கேளுங்க. ஏன் அங்கே வந்தார்? தர்மபுரியில் தைலாபுரத்துக்கு போகாமல் ஏன் ராணிப்பேட்டையில் தங்கினார் 3 நாட்கள்? கேளுங்க. அவர் பாஜகவோட நீங்கள் பாஜகவுக்கு மார்க் என்ன கொடுப்பீங்கன்னு ஏதோ கேட்டிருப்பாங்க. ஒரு 0க்கு கீழே ஏதாவது இருக்கான்னு கேட்டவர் சொல்லுங்க, சொன்னாரா இல்லையா? எப்போ மோடியோட ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை 0க்கு கீழே என்ன மதிப்பெண்? அவரா பாஜகவோட கூட்டணி வைன்னு சொல்லியிருப்பாரு? சொல்லுங்க. அவர் குடும்ப அழுத்தத்துக்கு ஆளாகி விட்டார், இல்லைன்னு சொல்ல. அவர் தவறு செய்து விட்டார். ஆனால் தவறுக்கு பிராயசித்தம் தேடுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அவருக்கு, ஒரு நிறுவனர் என்ற முறையில் அதை செய்ய விடுங்கன்றேன். இப்போ அன்புமணி தான் இறங்கி வரணுன்றீங்களா சார் இந்த பிரச்சனையை வந்து முடிக்கிறதுக்கு? 100க்கு 100% அன்புமணி அவர்கள் இறங்கி வந்தால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வர முடியும். பாஜக இதில் எந்த ரோலும் ப்ளே பண்ண மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு கிரிக்கெட் போட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிரிக்கெட் போட்டியில் 2 அம்பையர் இருப்பாங்க, ஸ்டேட் அம்பையர், லெக் அம்பையர். சரியா? ஒரு தவறு ஆட்டத்தை இழக்கிறாருன்னு வச்சுங்களேன்,
அவர் வந்து ஸ்டேட் அம்பையரும் தீர்ப்பு கொடுக்க முடியல, லெக் அம்பையரும் தீர்ப்பு கொடுக்க முடியல. அதுக்கு அடுத்து டிஜிட்டல் அம்பையர், தேர்ட் அம்பையர். தேர்ட் அம்பையர் வருவாங்க. இது என்ன ஆட்டம்? ஆமாம், களத்தில் இருக்கிற ஸ்டேட் அம்பையர், லெக் அம்பையர், டிஜிட்டல் அம்பையர். இந்த களத்திலே இல்லாமல் ஸ்டேடியத்திலே இல்லாத ஒரு அம்பையர் கூட்டின்னு வருவீங்களா? சார் இப்போ மற்ற மாநிலங்கள் அதிமுக எல்லாம் பார்க்குறப்ப டிஜிட்டல் அம்பையர் பாஜக தானே சார்? அதான் சொல்கிறேங்க, டிஜிட்டல் அம்பையர் கூட இல்லைங்க. ஓகே, பாஜக எந்த ரோலுமே இல்லைன்றீங்க. இப்போ இந்த பிரச்சனையில் பாஜக என்ன ரோல் இருக்குது? எதுக்கு வர்றீங்க நீங்கள்? இல்லை, அன்புமணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு, தந்தையே இப்படி விமர்சிக்கிறாரு அப்படின்றப்ப, ஸோ பின்னாடி பாஜக இருக்கிறனால தான் இவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரோ? இல்லை, பாஜக இருப்பதால் பேசுகிறார் என்பதெல்லாம் விட்டுறேன். நீங்கள் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேணும்னு சொல்கிறேங்க. நீங்கள் அம்பையரிங்க்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுறது தகுதி இல்லைன்றீங்களா? தகுதியே கிடையாது. என்ன தகுதி இருக்கு? சம்பந்தமே இல்லை. நீங்கள் ஏன் போய் ஆஜராகிறீங்க? அவங்க குருமூர்த்திலாம் அனுப்பி ட்ரை பண்ணாங்கல்ல சார். அதான் சொல்கிறேன், ஏன் ஆஜரானீங்க? சரி, ஆஜரானீங்கல்ல, பிரச்சனை தீர்க்க முடிஞ்சதா? அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ் ஆச்சு. நீங்கள் அன்புமணி சொல்வதை கேளுங்கள் என்று குருமூர்த்தி சொன்னார் ராமதாஸ் அவர்கள்ட்ட. அவர் சொல்கிறத கேளுங்கன்னு. அதான் முடியாதுன்றார், சொன்னார்ல. மேதமைகள் வந்தார்கள், அவர்களும் என்னை வந்து வீட்டில் இருக்க சொன்னாரா இல்லையா? மேதமைகள் யார்? மேதமை மயிலாப்பூர் ஆடிட்டர். நான் என்ன கேட்குறேன், ஒன்று தீர்ப்பு சொன்னால் ரெண்டு பக்கமும் ஏற்கக்கூடியதாக இருக்கணும். ஸ்டேட் அம்பையர் சொல்கிறாரு அவுட் இல்லைன்னு, லெக் அம்பையர் எனக்கு தெரியலங்கிறாரு. ஆனால் டிஜிட்டல் அம்பையர் போட்டு க்ளீனாக காட்டுறாங்க, ஸ்டிக் மேலே பால் படுது, ஆமாம் அவுட்டு, இல்லை எல்பி கரெக்டாக படுதுன்னு காட்டுறாங்க, ஒத்துன்னு போகிறாரு யார்? பிளேயர். அந்த மாதிரி எல்லா பக்கமும் தரப்பு நியாயத்தை சொல்லி ரெண்டு பக்கமும் நீங்கள் சமாதானத்துக்கு வந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிறீங்க, பையன் சொல்கிறது கேளுங்கன்னு. அதுவுடனே தகுதியே இல்லாத அம்பையர்கள் நீங்கள் கூட்டின்னு வந்து பஞ்சாயத்துக்கு வச்சிங்கன்னா இதான் நடக்கும். இறுதியாக ஒரு கேள்வி சார். நேற்று கள்ளக்குறிச்சி நடந்த மீட்டிங்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு பேசுகிறார். ஆனால் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது பாஜகக்கான மெசேஜ் தானா? அமித்ஷாக்கான ஒரு மெசேஜா? சத்தியமாக அமித்ஷா தான். வேற என்ன, அடித்து நொறுக்கியிருக்காரு. அமித்ஷாவுக்கு பதிலடினா சாதாரண பதிலடி இல்லை. நீங்கள் வந்து எடப்பாடி ஏன் பெயரை குறிப்பிடவில்லை தெளிவாக சொல்லியிருக்கலாம். தெளிவாக சொல்லியாச்சு. கூட்டணி ஆட்சி என்ற ஒப்பந்தம் சென்னை ஐடிசியில் போடப்படவில்லை. பாயிண்ட் நம்பர் 1. கூட்டணி ஆட்சி அதில் பாஜக அங்கம் வைக்கணும்னு பேட்டி கொடுத்தீங்களே, அது இல்லை. 2, நாங்கள் அதிகமாக சீட் நிற்போம், 118 சீட்டு பிடிச்சா தனி பெரும்பான்மையின் ஆட்சி. முடிஞ்சு போச்சா? இனிமேல் வந்து பாஜக பேசினாலும் அடி தான். எடப்பாடி இது விடாமல் பேசணும், கண்டிப்பாக பேசுவார் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 7ஆம் தேதி ஊர்வலம் போகிறார், கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ண மக்களை காப்போம் தமிழத்தை மீட்போம் ஊர்வலம் போகிறார். ஊர்வலம் போகும்போதெல்லாம் பேசினாதான் பாஜக அடங்கும், இல்லைன்னா அடங்கவே அடங்காது. இப்போ பாஜக மாநில தலைவர்கள் பேசுகிறாங்க, 2ஆம் கட்ட நிர்வாகிகள் பேசுகிறாங்கன்னா ஓகே சார். ஹோம் மினிஸ்டர் அவர் சொல்கிறாரு பாஜக ஆட்சி கூட்டணி ஆட்சி 2026 அதிமுக கூட்டணி அமைச்சாலும் பாஜக அதில் முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அப்படின்றாருன்னா அவர் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் ஒரு முன் ஒப்பந்தம் இல்லாமல் அதை பேசுவார்? அதாவது அமித்ஷா வந்து அவர் வந்து பெரிய சாணக்கியன்னு சொல்கிறாங்களே. தமிழ்நாடு பாஜக தொண்டர்களை மகிழ்ச்சிப்படுத்தவோ, நிர்வாகிகளை மகிழ்ச்சிப்படுத்தவோ, இல்லை கூட்டணி கட்சி தயார்படுத்தவோ இல்லை, தமிழ்நாட்டு மக்களையே தயார்படுத்துவதற்கான வேலையில் இறங்கியிருக்கிறார். நாங்கள் வந்து அடுத்த ஆட்சி ஒருவேளை அமைந்தால், அதிமுக ஆட்சி அமைந்தால் அதில் பாஜக அங்கம் வைக்கும்ன்றது இப்பயே பரப்புறாரு. இப்போ ஏன் பரப்புறாங்கன்னா, நாங்கள் உள்ளே வந்தால் இந்து சமய அறநிலையத்துறை இருக்காது, அந்த துறை இருக்கிற கோயிலெலாம் இருக்காது. முதலே இப்போ நீங்கள் எதை வச்சு எதை எடுப்பாங்கன்னு உனக்கு இது இருக்குது, திருடர்கள் எதை வைத்து எதை எடுப்பதுன்னு. அப்போது இந்து முன்னணி வச்சு ஒரு தீர்மானம் போடுறாங்க, இந்த அரசாங்கத்தின் பிடியில் கோயில் இருக்கக்கூடாதுன்னு. இதோட தாய் அமைப்பு தான் அது, இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்லாம். அப்போ என்ன அர்த்தம்? கோயிலை பழையபடி விட்டுணும். யார் கட்டுப்பாட்டில் இருந்து. அப்போ என்ன ஆகும்? கோயில் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்ற அந்த லெவலில் போகும். இது நீங்கள் ரொம்ப அதிகமாக சிந்திக்கிறீங்க, எக்ஸ்ட்ரீமாக சிந்திக்கிறீங்களா? இதுதான் உண்மை. இப்பயுமே நிறைய கோயில் அப்படிதான் சார் இருக்கு. திரும்ப கேட்டார்ல, என்னை வந்து திருநீர் அழித்து விட்டேன் என்று கேட்கிற அந்த நண்பர்கள் மேல்பாதி கிராமத்துக்கு என்னை அழைத்து செல்வார்னு கேட்டார்ல, இன்னும் அந்த கேள்வி இருக்குல்ல. அப்போது நீங்கள் கோயில் வந்து உங்கள் கட்டுப்பாட்டிலேருந்து உங்கள் வேறு கட்டுப்பாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நோக்கம் என்ன? இதை வைத்து ஓட்டு அரசியல் செய்கிற இந்த கட்சி இதுக்கு வந்து கூட்டணி வச்சிட்டாங்க. நான் தப்புன்னு சொல்ல, நீங்கள் ஜெயிப்பதற்காக சில
உபாயங்கள் உதவிகள் பெறலாம் தேசிய கட்சிகள்கிட்ட. ஆனால் பாஜக என்ன செய்யும் நீங்கள் சொல்கிறது கேட்கவே கேட்காது. இல்ல இது என்ன பாஜக என்ன செய்யும் அப்படின்றது கேட்கவே கேட்காது. அதிமுக பொதுச் செயலாளருக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியும். ஏன் தெரியாது? அவர் ஏதோ மிரட்டப்பட்டாரோ இல்லை அன்பால் ஈர்க்கப்பட்டாரோ அதெல்லாம் வேற. ஆனால் எல்லாமே சுயநலவாதிகள் தான். நான் எந்த தலைவரையும் இப்படியே பொதுநலவாதின்னு ஏற்றுக்க மாட்டேன். ஒரு சிலரை தவிர 98% சுயநலவாதிகள். தங்களுக்கு பிரச்சனை மிரட்டல் என்று வந்தால் போய் சரண்டர் ஆகிடுவாங்க, காலில் விழுந்துருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை தயவு செய்து, தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை நீங்கள் போய் அடமானம் வைக்காதீங்க. இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இப்போ கூட்டணி ஆட்சி இதெல்லாம் இனிமேல் பாஜக சார்பாக பேச மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? பேசினாலும் எடப்பாடியோட முடிவு தான் டிசைடிங் அத்தாரிட்டி. பாருங்க, கூட்டணி ஆட்சி வருதா வரலையான்றது தேர்தலுக்கு பின்னாடி முடிவு பண்ணும். ஒருவேளை இப்போ சொன்னார்ல எடப்பாடி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கணும். சரி, 97 98 வந்துடுச்சு. மீதி இருக்கிறதுக்கு அப்போ கொடுக்குறவங்க கேட்பாங்கல்ல. 2006 கலைஞர் மாதிரி ஓட்ட முடியாது இனிமேல். தமிழ்நாட்டில் நாளை திமுகவுக்கே 90 100 வருதுன்னா மிச்ச மீதி யாராவது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டணி அமைச்சரவை தான் வரும். அது தேர்தலுக்கு பிந்தி எடுக்க வேண்டிய முடிவு. முன்னாடி நீங்கள் சொல்லி ஏன் டென்ஷன் பண்ணிக்கிறீங்க, ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க ஒரு கூட்டணியை? அது செல்லுபடி ஆகுமா செல்லாதா, இல்லை மக்கள் ஏற்கிறார்களா ஏற்கலையான்றது அப்புறம் தேர்தலுக்கு பிந்தி. அப்போ முடிவெடுத்துங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்கள் கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.